இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் கோபிக்கு இதுக்கே கடுப்பாக இருக்குது. இதுக்கு பாக்யா பழனிசாமியுடைய பிறந்தநாளுக்கு ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்கிறாங்க, குடும்பத்தில் எல்லாரும் போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது. அவர் இந்த கடுப்பை கொண்டு போய் எங்கே காமிக்க போகிறார் அப்படின்னா ஈஸ்வரிகிட்ட தான் போயிட்டு இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா இல்லாத போது கேட்பார். ஏன் ராதிகா இல்லாத போது கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா ராதிகா தான் அவருடைய இந்நாள் மனைவி. முன்னாள் மனைவி என்ன செஞ்சால் இவருக்கு என்ன, அவங்க வேணாம் அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கும்போது அவங்க மேலே ஒரு சின்ன காதலை காமிச்சது இல்லை, கொஞ்சம் கூட அன்பை காமிச்சதில்லை, வெறுப்பை மட்டும் காமிச்சு அவங்கள மட்டம் தட்டி அவங்கள இடியேட்டுன்னு சொல்லி அவங்கள காயப்படுத்துறதை மட்டும் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, அதாவது தடுத்து வைக்கிறது, அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு அவங்களுடைய முழு திறமையை காட்ட விடாமல் தடுத்தது மாதிரி வேலைகள் தான் அவர் செஞ்சார். இப்போ அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வராங்கிறத பார்த்து பொறாமப்பட்டுட்டு பெபன்னு பின்னாடியே தலையில் அடிச்சுக்கிட்டு சுற்றி திரிகிறார். இப்போ இதில் என்ன பண்ண போகிறாருன்னா, அவங்க அம்மாட்ட போய் அங்கெல்லாம் போவேணாம் அப்படின்னா அவங்க அதெல்லாம் இல்லைப்பா போய் தான் ஆகணும், அவர் நம்ம வீட்டு அந்த பையன் நம்ம வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காரு, நம்ம வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டுப்பா அவர் அப்படின்னு கிளம்பி எல்லாரும் போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழனிசாமியோடைய மனசில் இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு பாக்கியா மேலே ஒரு தாட் வரப்போகுது. இவருடைய வயது, அவங்களுடைய வயது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நடந்துக்கிற விதம், இவரை புரிஞ்சுக்கிற விதம், ஒரு அக்கறையாக இருக்கிறது, இவங்க அம்மாவை பார்த்துக்கிறது, இவங்க அக்கா தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறது, எல்லாத்தையும் யோசித்து பார்த்து பாக்கியா தனியாக தானே இருக்காங்க. பாக்கியாவுடைய முன்னாள் கணவரும் இவங்களும் இப்போ சும்மா பிரிஞ்சிருந்து பின்னாடி சேர்ந்துப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். இவங்க தனியாக இருக்காங்க. இவங்க டிவோர்ஸி. தனியாக இவங்களுக்கு பசங்க வயசு அதெல்லாம் தாண்டி விட்டு பார்த்தா இவங்க ஒரு டிவோர்ஸி. அதுவும் 18 வயசுலேயே 17 வயசுலேயே கல்யாணமான ஒரு பொண்ணு. 12th முடித்த உடனே கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம நம்ம 2 பேரும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரப்போகுது. அதை அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய போகுது, பழனிசாமியோட அம்மாவுக்கு. அவங்க அதை எப்படி எடுத்து கொண்டு போக போகிறாங்க, கண்டிப்பாக பாக்கியாவுக்கு அது பெரிய ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா பாக்கியா இப்போதைக்கு பழனிசாமியை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. சுற்றி இருக்கவங்க முக்கியமாக செல்வியெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஏற்கனவே அதில் எழில் டேரெக்டாக கேட்டு அறையெல்லாம் வாங்கினார். ஆனாலும் அவங்க மனசில் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்குது. ஆனால் பழனிசாமியோடைய மனசில் அந்த எண்ணம் வந்துருச்சு. அவர் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாரு, காதலை டைரெக்டாக சொல்லலாம்னு நினைக்க போகிறாரா, இன்னொரு பக்கம் இவங்க அம்மா மூலமாக டைரெக்டாகவே பழனிசாமியுடைய அம்மா பாக்கியாவுடைய அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்க அம்மாட்ட போய் பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் கடைசியாக பாக்கியா எஸ் சொல்ல போகிறாங்களா நோ சொல்ல போகிறாங்களா, அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பக்கம் ஆதரவலைகள், ஒரு பக்கம் எதிர்ப்பலைகளை கொண்டு தான் போகுது. இப்போவே அதெல்லாம் வேணாம்னு சொல்கிறவங்களும் அது பரவாயில்ல நல்லாயிருக்கும், ஒரு துணை இருந்தால் என்ன அப்படின்னு கேட்குறவங்களும் அதிகமாகிட்டே போகிறாங்க. ஆனால் இது கோபி தரையில் பெரிய இடியாக தான் இருக்கும். எனக்கும் வேணாம் ஆனால் இன்னொருத்தனுக்கும் கிடைக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான ஒரு புத்தி கொண்டவர் அவர். அதனால் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. இப்போ பழனிசாமி சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் பல சொத்துகள், பல பிஸ்னஸ்கள், தொழில்கள் வச்சுருக்காரு. அவரோட இவங்க சேர்ந்து அவங்க வாழ்க்கையில எல்லாம் முன்னேறிட்டே போகிறாங்க. இவர் வச்சிருக்கிற ஒத்த கடையை ஒழுங்காக நடத்த தெரியாமல் இருக்காரு அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு கடுப்பாக இருக்கும். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு, இந்த கல்யாணம் மாதிரி ஒரு பேச்சையை தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் என்ன செய்ய போகிறாங்க, ஏன்னா அவங்க கோபியுடைய அப்பா அம்மா. நாலு பேரை உண்மையிலே பழனிசாமிக்கும் பாக்கியம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பாக்கியாவுடைய மாமியாருங்கிறவங்க ஒரு வேற ஆகிடுறாங்க. இவங்க முன்னாள் மாமியார் ஆகிடுவாங்க. இந்த வீடுனா பாக்கியா பேரில் இருக்குது. இப்படி பல கேள்விகள், பல சந்தேகங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.